திருவுருவப்படத்தை திறந்து வச்சதில் எனக்கு தான் ரொம்ப பெரிய மரியாதை. அவங்களுக்கு பெருமை சேர்க்கிறேனான்றது எனக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா நான் இந்த துறைக்கு வரும்பொழுது நான் நடிகனாக வருவேனா இல்லையான்லாம் தெரியாமையே செல்வம் சாரும் ஃபில்மி சானந்தனும் எனக்கு இங்கே போய் பாருங்கள் அங்கே போய் பாருங்கன்னு ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போல்லாம் மனச்சோர்வு தான் நிறைய இருக்கணும், போன உடனே சான்ஸ் கிடைக்காது. ஆனால் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஊக்கமளித்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய ஊக்கத்தினால இன்றைக்கி இந்த ஒரு நிலைக்கு வந்து அவங்க உருவப்படுத்த திறக்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை நினைக்கிறேன். ஃபில்மி சானந்தன்லாம் இன்றைக்கி இது நான் 4வது படத்திறப்பு விழா அவருது. ஸோ அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு தொண்டு ஆற்றியிருக்காரு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு விஷயம் ஆவணப்படுத்துகிற ஒரு விஷயம். திடீர்னு 1952 எத்தனை படம் வந்துச்சு, அன்றைக்கி யார் சிறந்த டைரக்டர்னா நம்மக்கிட்ட ஆவணங்களே கிடையாது. அது எல்லாத்தையும் அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுற விஷயத்திலலாம் ஃபில்மி சானந்தன் அவர்கள் சேகரித்து வச்சுருக்காரு. இப்போது அவருடைய அந்த ஆவணங்கள்லாம் திரும்பி மீட்டு கொண்டு வரணும்னு டைமண்ட் பாபு ஆமாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் செஞ்ச பணி அதை ஒரு 100 பேர் ஒரு 1000 பேர் செஞ்சாலும் பண்ண முடியாத பணி. நீங்கள்லாம் அவரை ஞாபகம் வச்சு அவருடைய திருவுருவப்படத்தை உங்கள் சங்கத்தை வச்சது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு இடம் அவங்க திருவுருவப்படத்தை பார்க்கும்போது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நல்ல வழக்கங்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அதை தான் நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம திருவுருவப்படம் திறக்கிறத விட அவங்களுடைய நற்குணங்களில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி எனக்கு பெருமை சேர்த்த நாள் இன்னைக்கு. மிக்க நன்றி. உலகத்தில் முதலாக நாம் கலந்துக்கிற நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன், மதியொளி சண்முகத்தோட தம்பி கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி, இவங்க 3 பேருடைய படத்தையும் திறந்து வைக்கிறதுல நாங்கள் 3 பேரும் பெருமைப்படுறோம். ஏன்னா இந்த பிஆர்ஓ யூனியன் இல்லைன்னா சினிமாவில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்காது. அதுவும் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தான் தேடி எங்களையெல்லாம் விளம்பரப்படுத்தினாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சினிமாவில் நுழையும் போது ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன் என்னை பற்றி எத்தனை பத்திரிகைகளில் எழுதியிருக்காரு. கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி எப்போவும் என் கையை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி, அதே மாதிரி அவர் மதியொளி சண்முகத்தோட தம்பி செல்வமும் எத்தனையோ இடங்களில் என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி என்னை பற்றி கட்டுரைகள், இங்கே வந்திருக்கிற ஜேவி, இவங்களை எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே இவங்க செய்கிற சேவை ரொம்ப காலமாக மறைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிஆர்ஓ யூனியன் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இதுக்கு நாங்கள் இவ்வளவு காலையில் கலந்துக்கிறோன்னா அவங்க செய்த அந்த சேவையை உண்மையாக நாங்கள் மறக்கலைங்கிறது தான். அவங்களுடைய சேவை இன்னும் சிறப்பாக தொடரும். அது இப்போ இருக்கிற இந்த மெம்பர்ஸ், இங்கே இருக்கிற பிஆர்ஓ யூனியன் மெம்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறத பத்திரிகைக்காரங்க நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறத பார்க்கும்போதே தெரியுது. இந்த பணி தொடரணும். அப்போ தான் சினிமா உலகத்தில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கிடைக்கும். இந்த பணி தொடரணும். அவங்களுடைய பணி இவர்களால் தொடரணும், வாழணும், வளரணும். நன்றி. ஒரு தயாரிப்பாளர் திரையரங்குகளுக்கு படத்தை கொண்டு போகணும். அவருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த தேட்டர் அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் ஒரு பிஆர்ஓ வேணும். பிஆர்ஓ இல்லைன்னா எந்த பத்திரிகைக்கு எப்படி கொண்டு போனால் எப்போ வரும், எதை கொண்டு போனால் எப்போ வரும், அது அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் முயற்சி பண்ணால் எங்களால் முடியவே முடியாது. இதை ஒரு தயாரிப்பாளர் நான் சொல்கிறேன். அதனால் பிஆர்ஓக்கள் இல்லாமல் எங்கள் படத்தை வெளியில் கொண்டு வரவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்க வேண்டும். மறைந்தவர்களுக்கு படத்தை கொண்டு வைத்து அவர்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறார்களே, அப்போ மற்றவர்கள் எவ்வளோ ஊக்கம் இருக்கும். நான் போனாலும் இந்த சங்கம் என்னை மறக்காது அப்படின்னு பண்ணியிருக்கீங்களே, இதை என்னன்னு சொல்கிறது. ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது. அதனால் எப்படி எங்களுக்கு நீங்கள் தேவையோ உங்களில் மறைந்தவர்களுக்கும் நீங்கள் தேவை என்று நிரூபித்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட சங்கத்துக்கு நாங்களெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இன்று வளர்வதற்கு காரணமாக இருந்த உங்களுக்கும் மிக மிக நன்றி நன்றி நன்றி. தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் அப்படிங்கிறது எங்கள் யூனியனோட பேர். ஆனால் ஷார்ட்டாக சினிமாவில் பிஆர்ஓ யூனியன் எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிஆர்ஓக்களுக்கெல்லாம் முகவரி கொடுத்து அவங்களோட புகைப்படங்களை இன்றைக்கி திறந்திருக்கோம். ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன், கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி, செல்வம் செல்வம் 3 பேரோட புகைப்படங்களை இன்றைக்கி திறந்து அலுவலகத்தில் மாற்றுறதுக்கு இதை திறந்து வைத்த அபிராமி ராமநாதன், நடிகர் நாசர், இயக்குனர் தயாரிப்பாளர்மான விசி குகநாதன் 3 பேரும் இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் எல்லாரும் சார்பிலும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.